ஏயோ நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் காஷ்மீர். அறந்தாங்கி. விவசாயி. அறந்தாங்கியில் காஷ்மீர் அண்ணன் இருக்காங்க. இப்போ என்னென்ன வாங்கிட்டு ஜிப்ஸ் வாங்கிட்டு போகிறீங்க? ஜிப்ஸும் வைக்கிற புட்டு, உளுந்து வந்து வரப்பழம் தான் போடல, நீங்களாம் வந்து வயலுக்கு அடிச்சிக்கலாம். இப்போ ஜிப்ஸை வந்து வாங்கிட்டு போகிறீங்க. ஜிப்ஸை வந்து கடலைக்கு. ஆமாம், கடலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்ஸில் என்ன சத்து இருக்குது? 23 பாருங்க, தெரியாது. கால்சியம் சத்து 23%, சல்பர் 18% இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சல்பர் பாத்தீங்கன்னா கடலைக்கு எண்ணெய் சத்து அதிகப்படுத்தும். சல்பர் பாத்தீங்கன்னா கால்சியம் பாத்தீங்கன்னா நல்லா வேர் திடமா வரதுக்கு பயன்படுத்தும். அதனாலதான் இந்த சிப்ஸம் போடுறோம். இப்ப அடிவரமா பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு 80 கிலோ போடணும். 80 கிலோ வந்து ஒரு ஏக்கருக்கு 80 கிலோ சிப்ஸம் போடணும். இதை போட்டுட்டு மருதனை வந்து பார்த்தீங்கன்னா 40 நாளில் வந்து மண் அணைக்கும் போது மீதி ஒரு 80 கிலோ எடுத்து போடணும். அப்போ ஒரு ஏக்கருக்கு 80 160 கிலோ வந்து ஜிப்சம் ஒரு ஏக்கருக்கு கடலைக்காக போடணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிலக்கடலை முன்னூட்ட கலவை மைக்ரோ ஃபுட்டை வந்து நம்ம டெப்போவில் விடுறாங்க. இது வந்து ஏக்கருக்கு 5 கிலோ போடணும். ஏக்கருக்கு 5 கிலோ எப்போ போடுறது? நம்ம விதை பயிர் போடுறோம் இல்லையா, பயிர் போடுறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டு விட்டு அப்புறமா பயிர் போடணும். இதுதான் கரெக்டான மெத்தட். அந்த டைமில் போடுங்க. சப்போஸ் போட முடியாதவங்க தள்ளிடுச்சு அப்படின்னா முதல்ல வெட்டின உடனே போடுங்க. அந்த மாதிரி செய்யுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வகையான சத்து இருக்குது. இரும்பு சத்து இருக்குது, மேங்கனீஸ் சத்து இருக்குது, துத்தநாகம் இருக்குது, போரான் இருக்குது, மாலிப்டின் இருக்குது. இந்த 5 வகையான சத்து கலந்தது தான் இந்த மைக்ரோ ஃபுட். இது எல்லாரும் சொல்லுங்கள், நம்ம ஊர் இதெல்லாம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.